அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். பரணி தீபம் ஏற்றும் முறை என்ன அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். பரணி தீபத்தை எந்த நாளில் எப்படி ஏற்றணும், எங்கே ஏற்றணும் அப்படின்றத பார்ப்போம். பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா டிசம்பர் 12. இது யம தீபம்னு சொல்கிறாங்க. மனிதருக்கு யம வேதனையிலேருந்து விடுபடுறதுக்காக இந்த தீபத்தை மனசார சிவபெருமானை நினச்சி நம்ம ஏற்றணும். கார்த்திகைக்கு முதல் நாள் மாலை 6 மணிக்கு நம்ம வீட்டில் 5 விளக்கு ஏற்றணுங்க. 5 அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூத சக்தி ரூபமாக சிவபெருமானுக்கு ஏற்றக்கூடிய தீபம் தான் பரணி தீபம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதிகாலையில் 5 விளக்கு ஏற்றுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதியே சாயந்தர நேரத்தில் 6 மணிக்கு முதல்ல வீட்டு வாசலில் 2 விளக்கு ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பூஜை அறையில் 5 விளக்கை ஏற்றி வைங்க. சுவாமியை வாசல்லேருந்து வரவேற்கும் விதமாக தான் நம்ம வீட்டு வாசலில் முதல்ல விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் 5 விளக்கு, அதுவும் அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும். எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 விளக்கும் வட்டமாக ஒவ்வொரு திசையை நோக்கியும் நீங்கள் இருக்கிற மாதிரி ஏற்றுங்க. பஞ்சபூதங்களின் சக்தி ரூபமாக தான் சிவபெருமானுக்கு ஏற்றக்கூடிய தீபம் பரணி தீபம். நிறையா விளக்கு ஏற்றனாலும் ஏற்றலாம். ஆனால் பூஜை அறையில் முக்கியமாக இந்த 5 விளக்கை ஏற்றி வைங்க. மற்ற இடங்கள்லையும் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் அனுப்புங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.